ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸில் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்தியன் எக்கனாமி பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸில் பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1ல் நம்ம எப்போ நம்மளை அடிமையாக ஆள ஆரம்பித்தாங்க, ஃபர்ஸ்ட்டு யார் நம்மளை அடிமையாக வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க யார்கிட்ட கொடுத்தாங்க, அவங்க நம்மளை எந்தெந்த முறையிலலாம் அடிமைப்படுத்தினாங்க, அப்புறம் இந்த நில சார்ந்த வரிகள் எப்படி இருந்தது, நம்ம தொழில்களை எப்படிலாம் முடக்கினாங்க, இதெல்லாம் பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தொழில் மயமாகுதல். நம்ம இந்தியாவில் சில இடத்துலலாம் தொழிற்சாலைகளை அமைத்து அவங்க நாட்டுக்கு வருமானத்தை தேடிக்கிட்டாங்க. அதை எப்படி அதை அவங்க ப்ரொசீட் பண்ணாங்கன்றதை தான் பார்க்க போகிறோம். Process of industrial transition and colonial capitalism. This process of industrial transition in India during the British period can be broadly classified into two as given below. So நம்ம இந்தியாவில் பிரிட்டிஷ் பீரியடில் அவங்க இந்த தொழிற்சாலைகளை வளர்த்த இண்டஸ்ட்ரியல் டிரான்சிஷன் 2 விதமாக பிரிக்கிறாங்க. 2 types. இண்டஸ்ட்ரியல் growth during 19th century ஒன்று, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் growth progress during the 20th century. Industrial growth during 19th century. During the 19th century, British investors started to pioneer industrial enterprises in India as they had experiences of running industries at home. British enterprises also received maximum state support. Although the British initiated industrialization process in the 19th century, they were primarily interested in making profit and not in accelerating the economic growth in India. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நம்ம இந்தியாவில் அவங்க தொழிற்சாலைகளை அமைக்கிறதை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 19th centuryயில். அவங்க நாட்டில் ஏற்கனவே இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் பிஸ்னஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதில் தேர்ந்தவங்க, அதில் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தவங்க நம்ம நாட்டில் இண்டஸ்ட்ரீஸை செட்டப் பண்ணி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னதான் அவங்க 19th centuryல பிரிட்டிஷர்ஸ் நம்ம இந்தியாவில் இண்டஸ்ட்ரீஸ் வச்சு இண்டஸ்ட்ரியஸ் ப்ராசஸ் ஆரம்பித்தாலும் அவங்க நம்ம இந்தியாவோட பொருளாதாரத்தை வளர்க்கணுன்ற நோக்கத்துலலாம் அதை பண்ணலை. அவங்க நாட்டோட வளர்ச்சியையும் பொருளாதாரத்தையும் ப்ராஃபிட்டை மட்டுமே குறிக்கோளாக வச்சு மட்டும்தான் இதெல்லாம் பண்ணாங்க. At the end of 19th century, there were about 36 jute mills, 194 cotton mills, and a good number of plantation industries. The production coal had risen to over 6 million tons per annum. அந்த 19th centuryயோட முடிவில் அவங்க இண்டஸ்ட்ரியல் ஆரம்பித்த ஒரு ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னா, 36 ஜூட் மில்ஸ், 194 காட்டன் மில்ஸ், அப்புறம் பிளான்டேஷன் இண்டஸ்ட்ரீஸுமே ஒரு நல்ல எண்ணிக்கையில் இருந்தது. அதே மாதிரி இந்த நிலக்கரியோட ப்ரொடக்ஷன் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கே 6 million tons அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட், இண்டஸ்ட்ரியல் ப்ராக்ரஸ் டியூரிங் த 20th century. ஸோ 20th centuryல அந்த இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் எப்படி ப்ராக்ரஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். During the first part of 20th century, Swadeshi movement stimulated the industrialization process in India. ஸோ அந்த 20th century ஆரம்பித்த கொஞ்சம் காலகட்டம், அந்த ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இந்தியாவில் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ப்ராசஸை ஸ்வதேசி மூமெண்ட் ஸ்டிமுலேட் பண்ணிச்சு, இன்னும் உற்சாகப்படுத்துச்சு. The existing industries and new industries had maintained a slow but steady growth till the outbreak of the First World War in 1914. முதல் உலகப் போர் 1914 நடந்த முதல் உலகப் போர் வரைக்கும் அந்த இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் எப்படி இருந்திருந்ததுன்னா, ஸ்லோவாக ஸ்டெடியாக ரொம்ப கீழே போல, ஆனால் வேகமாகவும் வளரல. அதோட ப்ராசஸ் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இருந்ததுன்றாங்க. அந்த டைமில் அதோட ரிசல்ட் என்னவா இருந்ததுன்னா, by this time more than 70 cotton mills and 30 jute mills were set up. Coal production was double. The foundation of iron and steel industry was laid. Railway network was extended. So
70 காட்டன் மில்ஸ் வந்து செட் பண்ணாங்க, 30 ஜூட் மில்ஸ். அப்புறம் இந்த கோல் ப்ரொடக்ஷன், நிலக்கரி உற்பத்திலாம் வந்து அப்படியே டபுள் ஆயிடுச்சு. அவங்க வந்து இந்த அயன் ஸ்டீல் இண்டஸ்ட்ரிக்கெலாம் வந்து ஒரு பேஸ்மெண்ட் போட்டாங்க. ரயில்வேஸ்லாம் வந்து நல்லாவே வந்து எக்ஸ்டெண்ட் ஆக ஆரம்பிச்சது நம்ம இந்தியாவில். During the period 1924 and 39, various major industries like iron and steel, cotton, textiles, jute, matches, sugar, paper and pulp industry, etc. were brought under protection scheme against foreign competition. This led to rapid expansion of protected industry in India. These protected industries captured the entire Indian market and eliminated foreign competition totally. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக என்னன்னு பார்த்தீங்கன்னா 1924 39 இந்த பீரியடில் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வர ஆரம்பிச்சிச்சு. நிறைய, அதாவது பேசிக்காக நம்ம இந்தியாவில் வந்து கிடைக்காத ரிசோர்ஸஸே கிடையாது. ஸோ இதை வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, நான் ஃபஸ்ட் பார்ட்டில் சொன்ன மாதிரி இங்கேருந்து வந்து ரா மெட்டீரியலாக அவங்க ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பிரிட்டிஷ் வந்து அவங்க ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து ஃபினிஷ்டு குட்ஸாக எடுத்துகிட்டு வந்து நம்ம சந்தையில் வந்து விற்றாங்க. இதுவுமே வந்து கொஞ்சம் இந்த டிரான்ஸ்போர்ட் இது வந்து எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் வந்து கம்மி பண்ணிட்டு இவங்க நாட்டில் கிடைக்கிற ரிசோர்ஸஸ் இவங்க நாட்டிலே வந்து தொழிற்சாலை அமைச்சு இதை வந்து ஃபினிஷ்டு குட்ஸாக மாற்றி நம்ம நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்ற பிளானை வந்து நெக்ஸ்ட்டு வந்து அவங்க போட ஆரம்பித்து இண்டஸ்ட்ரீஸை வந்து வளர்த்து விட்டாங்க. அது வந்து இண்டஸ்ட்ரீஸோட செட்டப் வந்து முழுக்க அவங்க ப்ராஃபிட்காக மட்டுமே தவிர நம்மளோட க்ரோத்காகவும் இல்லை இந்திய மக்களுக்காகவும் கிடையவே கிடையாது. ஆனால் இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா 1924 39 நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சது. இதெல்லாம் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ஒரு ப்ரொடெக்ஷன் ஸ்கீமுக்கு அடியில் கொண்டு வந்துட்டாங்க. ஃபாரின் காம்படிஷனுக்கு எதிராக இதெல்லாம் வந்து ஒரு சில பாதுகாக்கப்பட்ட திட்டத்தின் கீழே வந்து சில இண்டஸ்ட்ரீஸஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இது என்ன பண்ணுச்சுன்னா, போக போக நம்மளோட இந்திய நாட்டில் இருக்க தொழிற்சாலைகளை வந்து பாதுகாக்க ஆரம்பிச்சது. வெளிநாட்டோடைய ஃபாரினோட காம்படிஷன் வந்து சுத்தமாக வந்து இல்லாமாக்கி அந்த ஃபுல்லாகவே வந்து அந்த இந்திய மார்க்கெட்டில் வந்து அந்த இண்டஸ்ட்ரீஸை வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்தியர்களுக்கு, இந்திய சந்தைக்கு அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. Thus, in the early part, British rule tried to transform the Indian economy as the producer of industrial raw materials and tried to capture Indian market for their industrial finished goods and thus started exploiting Indian economy in a different way. அதான் நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இந்தியா வந்து ஒரு ரா மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரொடியூசர், அதை வந்து எடுத்துக்கிட்டு அவங்க இந்தியன் மார்க்கெட்டில் வந்து அவங்க நாட்டுக்கான இண்டஸ்ட்ரியல் ஃபினிஷ்டு குட்ஸை கொடுத்து அவங்க நாட்டுக்கான ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுறதுல தான் வந்து குறிக்கோளாக இருந்தாங்க. இந்த மாதிரி யோசித்து நம்ம இந்திய பொருளாதாரத்தை ரொம்பவே வந்து பல வழிகளில் வந்து சிதைக்க ஆரம்பித்தாங்க. British capitalists gradually developed various industries like jute, tea, coffee, cotton and textiles, paper pulp, sugar, etc. in India for occasional advantages and exploited Indian laborers extensively. ஸோ இன்னொரு ஸ்டெப் அடுத்த கட்டமாக என்ன போக ஆரம்பித்தாங்கன்னா, எங்கெங்கே எந்தெந்த ரிசோர்ஸஸ் அதிகமாக கிடைக்குதுன்றதை பார்த்து அந்த இடத்துல அந்த ரிசோர்ஸஸை சார்ந்த இண்டஸ்ட்ரீஸை வந்து செட் பண்ண ஆரம்பித்தாங்க. லொக்கேஷ்னல் அட்வான்டேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி, அதாவது இந்த இடத்துல இப்போ வந்து சுகர் வந்து சுகர் கேன் வந்து நிறைய கிடைக்குதுன்னா இந்த இடத்துல வந்து சுகர் இண்டஸ்ட்ரியை வந்து செட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராசஸ் வந்து கம்மியாகும் இல்லையா, ப்ராசஸ் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் கம்மியாகும் இல்லையா, அதனால் அந்த இடத்துல வந்து அந்த இண்டஸ்ட்ரியை செட் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி சில நூதனமான முறைகளில் வந்து நம்ம இந்தியாவோட பொருளாதாரம், இந்திய தொழிலாளர்களுடைய உழைப்பை எந்த அளவுக்குலாம் வந்து சுரண்ட முடியுமோ அந்த அளவுக்கு சுரண்டி நம்ம இந்திய தொழிலாளர்களுடைய உழைப்பை வந்து ரொம்பவே வந்து எக்ஸ்டென்சிவாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு, இந்த பிரிட்டிஷ் நம்மளை ரூல் பண்ணதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் நமக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, த பிரிட்டிஷ் ரூல் ஸ்டன் த க்ரோத் ஆஃப் இந்தியன் என்டர்பிரைஸ். நம்ம இந்தியர்களை வந்து அவங்க ஆள்றதுனால நம்ம இந்திய தொழிலோட முடக்கம் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது. The economic policies of the British checked and retarded capital formation in India. இந்த பிரிட்டிஷோட எக்கனாமிக் பாலிசிஸ், பொருளாதார
பாலிசிஸ் வந்து நம்ம இந்தியாவுடைய வளர்ச்சியும் வந்து அதுக்கப்புறம் நம்ம இந்திய பொருளாதாரத்தையும் ரொம்பவே வந்து அழிச்சிருச்சு. The drain of wealth from the India financed capital development in Britain. நம்ம நாட்டில இருந்து வளங்களை சுரண்டி கொண்டு போய் அவங்க நாட்டோடைய வளர்ச்சிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. Indian agriculture sector became stagnant and deteriorated even when large section of Indian population was dependent on agriculture for subsistence. அதாவது நம்ம நாட்டு மக்கள் நிறைய பேர் வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து விவசாயத்தை சார்ந்து இருக்காங்க அவங்க வாழ்வாதாரத்துக்கு. அப்படி இருந்துமே அந்த காலகட்டத்தில் வந்து விவசாயத்தில் எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லாமல் இருந்தது அப்படின்றாங்க. The British rule in India led to the collapse of handicraft industries without making any significant contribution to the development of any modern industrial base. நம்ம இந்தியாவில் வந்து இந்த ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸில் வந்து எந்த ஒரு வளர்ச்சியும் அவங்க வந்து மற்ற எல்லாத்துலேயுமே வந்து ஏதாவது ஒரு வளர்ச்சி திட்டத்தை போட்டு அதில் வந்து அவங்க நாட்டுக்கான ப்ராஃபிட்டை வந்து கொண்டு போகிறதுன்னு நினச்சாங்க. ஆனால் இந்த ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸில் மட்டும் எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களும் இல்லாமல் அந்த தொழிலை வந்து அழிக்கணுன்றதுல வந்து முழு நோக்கமாக இருந்து அந்த தொழிலையே வந்து இல்லாமல் ஆக்கிட்டாங்க அந்த டைம் பீரியடில். Some effects by the colonial British regime in India in developing the plantations, mines, jute mills, banking and shipping mainly promoted a system of capitalist firms that were managed by foreigners. These profit motives led to further drain of resources from India. அதாவது அவங்க ஆட்சி பண்ண காலத்தில் வந்து நிறைய பிளான்டேஷன், மைன்ஸ், ஜூட் மில்ஸ், பேங்கிங், ஷிப்பிங் இதெல்லாம் வந்து நல்லா டெவலப் ஆச்சு இல்லையா. இதுலேருந்து அவங்க நாட்டுக்கு நிறைய ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பித்தாங்க. இந்த ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பித்த டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு இன்னும் 2 ஆர்வம் ஆயிடுச்சு. ஓகே, என்னைக்கா இருந்தாலும் இவங்க வந்து ஒரு டைமில் வந்து இண்டிபெண்டன்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க நாட்டை விட்டு நம்ம போய் தான் ஆகணும். அதுக்குள்ளே நம்மளால் எவ்வளோ முடியுமோ இந்த நாட்டில் இருந்து வளங்கள் இல்லை நம்ம நாட்டுக்கான பொருளாதார தேவைக்கு என்னென்னலாம் எடுத்துகிட்டு போக முடியுமோ அதெல்லாம் எடுத்துடணும்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம நாட்டு வளங்களை சுரண்டுறதுல ரொம்ப வந்து முனைப்பா இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ப்ராப்ளம்ஸ். நம்மளை வந்து பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணும்போது இந்த மாதிரி டைப்ஸ் ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்தோம். இதெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் என்னாச்சு, நிறைய லீடர்ஸ் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சு இதுக்கு மேலே வந்து நம்ம நாடை வந்து அடிமையாக வச்சிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய போராட்டத்துக்கு அப்புறம் 1947 நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது ஆகஸ்ட் 15. அவங்க வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டு அவங்க நாட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம இந்தியாவை திரும்பி பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, ரொம்ப பின்தங்கிய நாடாக இருந்தது. ரொம்ப பின்தங்கிய நாடாக, வளங்கள்லாம் குறைஞ்ச நாடாக இருந்தது. இப்போ இதை நம்ம நாட்டு லீடர்ஸ் இருந்தாங்க இல்லையா, பிரசிடெண்ட்டாக, பிரைம் மினிஸ்டராக ஒரு பதவியில் வந்து நியமனமாயிருப்பாங்களா, அவங்க வந்து என்ன நினச்சாங்கன்னா, ஓகே நம்ம நாட்டை விட்டு அவங்க போயிட்டாங்க, இந்த நிலைமையில விட்டுட்டு போயிருக்காங்க, இதை வந்து நம்ம தான் சரி பண்ணி நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இண்டஸ்ட்ரி பாலிசிஸை வந்து போட்டு நம்ம நாட்டை வந்து வளர்த்தாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் prior to 1991. India is the Asia's third largest economy. The 70 years of independence have brought a remarkable change in the socio-economic landscape of India. அப்போ வந்து அவங்க விட்டு போகும்போது இந்தியா வந்து ரொம்ப பின்தங்கிய நாடாக இருந்தது. ஆனால் இப்போது 70 வருஷம் இண்டிபெண்டன்ஸ் கிடச்சி 70 வருஷத்தில் நம்ம இந்தியா வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து பார்த்துருக்கு, பொருளாதார அளவுலையும் சமுதாய அளவுலையும். இப்போ இந்தியா வந்து ஏஷியாஸ் 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமியாக பொருளாதாரத்தில் வந்து மூணாவது இடத்துல இருக்குது ஏஷியா லெவலில். அந்த அளவுக்கு வந்து நம்ம வளர்ந்துருக்கோம். இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஆஃப் இந்தியா, நம்ம இந்தியாவில் வந்து தொழிற்சாலைகளை வந்து அதை வளர்த்தி நம்ம நாட்டு மக்களையும் வளர்க்குறதுக்கு எந்த டைமில் எந்தெந்த பாலிசி போட்டாங்கன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து 1948, 1956, 1977, 1980, 1990 அண்ட் 1991 இந்தந்த டைம் பீரியடில் வந்து பாலிசிஸை வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. Economic development of a country particularly depends on the process of industrialization. At the time of independence, India inherited a weak and shallow industrial base. Therefore, during the post-independence period, the government of India laid special emphasis on the development of solid industrial base.
முன்னாடியே சொன்னோம் இல்லையா, நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருச்சு நம்ம கண்ட்ரியோட பொருளாதார வளர்ச்சி வந்து எதை சார்ந்து இருக்குன்னா, ஒன்று அக்ரிகல்ச்சர், இன்னொன்று வந்து தொழிற்சாலைகளை வளர்த்தா மட்டும்தான் நம்மளோட இந்தியா வந்து பொருளாதார அளவில் வந்து வளரும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஆனால் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா வந்து நம்ம இந்தியா வந்து ரொம்பவே வந்து பின்தங்கிய நாடாக இருந்தது, தொழிற்சாலைகள் லெவல்லையும் சரி எல்லாத்துலேயுமே. ஸோ அதை வந்து வளர்க்குறதுக்கு கவர்மெண்ட் வந்து சில பாலிசிஸ்லாம் போட்டாங்க, டெவலப்மெண்ட் பாலிசிஸ்லாம். The Industrial Policy Resolution of 1948 and 1956 clearly stated the need for developing both small-scale industries and large-scale industries. இந்த 1948லையும் 1956லையும் போட்ட இண்டஸ்ட்ரியல் பாலிசி எதை வந்து ஒரு மெயின் அப்ஜெக்டிவாக வச்சுருந்தது, குறிக்கோளாக வச்சுருந்ததுன்னா, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இது ரெண்டுத்தையுமே வச்சு வந்து வளர்த்து விடணும், டெவலப் பண்ணணுன்றது தான் அதோட குறிக்கோளாக இருந்தது. Industrial Policy Resolutions 1948. The Government of India recognized the significant contribution offered industrialization. இந்தியாவோட கவர்மெண்ட் வந்து நல்லாவே வந்து நம்ம நாட்டு வளர்ச்சிக்கு இண்டஸ்ட்ரியல்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் என்னவா இருக்குன்றதை வந்து ரெகக்னைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. Therefore, the Government of India declared its first industrial policy on 6th April 1948. The main importance of this policy was that it urged in India the system of mixed economy. ஸோ என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நம்ம நாட்டில் வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசியை வந்து ஃபர்ஸ்ட் எப்போ டெக்ளேர் பண்ணாங்கன்னா 6th April 1948. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் வந்து முதல் தொழிற்சாலை பாலிசி வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசி வந்து எப்போ போட்டாங்கன்னா 6th April 1948. இதோட மெயின் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவை வந்து ஒரு கலப்பு பொருளாதாரம் கொண்ட நாடாக வந்து மாற்றணும் அப்படின்றது தான் இதோட மெயின் இம்பார்ட்டன்ஸாக இருந்தது. இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ். ஸோ இந்த 1948 போட்ட இண்டஸ்ட்ரியல் பாலிசியோட நோக்கம் என்னென்னா, எந்தெந்த துறையை வந்து யார் யார் எடுத்துக்கிட்டு அதை வளர்ச்சிக்கான கவனம் செலுத்தணும் அப்படின்றது தான். சென்டர் மோனோபாலி, சென்டர் கவர்மெண்ட் வந்து எந்தெந்த துறையை எடுத்துக்கிட்டாங்கன்னா, ரயில்வேஸ், ஆர்ம்ஸ் அண்ட் அம்னிஷன்ஸ், அட்டாமிக் எனர்ஜி, போஸ்டல் டிபார்ட்மெண்ட், இந்த துறையிலெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் இருந்தது. State monopoly. State monopoly shall include natural resources like coal, steel, manufacture of aircraft, cement, rubber, automobile, wireless apparatus, radio receiving sets and mineral oil. இந்த துறைகள்லாம் வந்து ஸ்டேட் வந்து அவங்க வந்து அதில் அந்த துறைகளை எடுத்துகிட்டு அதில் வளர்ச்சி பார்த்தாங்க. Unregulated private enterprises. It was kept open to private enterprises of individuals or cooperative societies to also involve. ஸோ இவங்க இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டு மீதம் இருக்கும் இல்லையா சில துறைகள், அதை வந்து ஓப்பனாக விட்டுட்டாங்க. ப்ரைவேட் என்டர்பிரைசஸ் வந்து, அதாவது தனியார் நிறுவனங்கள் வந்து அதை எடுத்து வளர்ச்சி காட்டலாம் அப்படின்ற மாதிரி. Industries were classified into four groups such as public sector, strategy industries, public cum private sector, key industries, controlled private sector, private and cooperative sector. ஸோ தொழிற்சாலைகளை வந்து நாலு விதமாக வந்து பிரித்தாங்க. பப்ளிக் செக்டார், அதாவது வந்து மூலதனமான தொழில்கள், அதெல்லாம் வந்து பப்ளிக் செக்டாரில் வச்சுக்கிட்டாங்க. பப்ளிக் கம் ப்ரைவேட் செக்டார்ஸ், பப்ளிக்கும் ப்ரைவேட்டும் கலந்த இது பார்த்திங்கன்னா முக்கிய தொழில்களில் வந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டாங்க, பப்ளிக்கும் ப்ரைவேட்டும் கலந்த மாதிரி. கண்ட்ரோல் ப்ரைவேட் செக்டார், முழுக்க வந்து ப்ரைவேட் செக்டாரோட கண்ட்ரோல் இருக்கும். ப்ரைவேட் அண்ட் கோஆப்ரேட்டிவ் செக்டார்ஸ் வந்து ப்ரைவேட்டும் சில கோஆப்ரேட்டிவ், அதாவது குழுவாக இருக்கவங்களும் வந்து கலந்து இந்த செக்டாரை வந்து நிர்ணயம் பண்ணாங்க. This policy endeavored to protect cottage and small scale industries. ஸோ இந்த 1948 வந்து பாலிசி வந்து எதை வந்து பாதுகாத்ததுன்னா, குடிசை தொழிலாளர்களையும் வந்து சிறு தொழில்கள் பண்ணுறவங்களையும் சிறு தொழிற்சாலைகளையும் வந்து பாதுகாத்தது. The central and state governments had a virtual monopoly in railroads and exclusive rights to develop mineral, iron ore, etc. ஸோ சென்ட்ரலும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இந்த ரயில்ரோட் போடுறதுலையும், அதுக்கப்புறம் இந்த மினரல் ஆயில், ஸ்டீலு, அயன் இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணுறதுல அவங்களுக்கு ரைட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. இதை வந்து ப்ரைவேட் கிட்ட கொடுக்கல.
The government encouraged the significance of foreign capital for industrialization, but the government decided that the control should remain with Indian hands. கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, இந்த சில பிஸ்னஸ்லாம் வந்து தொழிற்சாலைகளாக நடத்துறதுக்கு நம்மக்கிட்ட என்ன தான் வந்து ரா மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் இருந்தாலும் சில இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் இல்லையா, காசு வேணும் இல்லையா, அந்த டைமில் சில ப்ராசஸ் நடக்கிறதுக்கு நம்மக்கிட்ட அதெல்லாம் கம்மியாக இருந்த பட்சத்தில் ஃபாரின் கேபிட்டல் இன்வெஸ்டர்ஸை வந்து அவங்க வந்து என்கரேஜ் பண்ணாங்க நம்ம இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு. பட் என்னென்னா, எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நம்ம கவர்மெண்ட் தான் எடுக்கணுன்ட்டு அந்த கண்ட்ரோல் வந்து நம்ம கவர்மெண்ட் கிட்ட இருந்தது. So next, Industrial Policy Resolution 1956. The Industrial Policy of 1956 sought to give a dominant role to public sector. At the same time, it assured a fair treatment to the private sector. ஸோ நம்ம 1956 இண்டஸ்ட்ரியல் பாலிசி இருந்தது இல்லையா, அதோட முக்கிய ரோல் என்னென்னா, நம்ம பப்ளிக் செக்டாருக்கு வந்து ஒரு டாமினன்ட் ரோலாக கொடுத்தாங்க. அதாவது அந்த பப்ளிக் செக்டாருக்கான ஒரு கை தான் வந்து ஓங்கி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க, டாமினண்ட்டாக இருந்தது. அதே சமயத்தில் ப்ரைவேட் செக்டாரையும் வந்து அவங்க வந்து ரொம்ப கம்மியாக வந்து மதிப்பிடலை, அவங்களையும் வந்து ஃபேராக தான் வந்து ட்ரீட் பண்ணாங்க. The government would support and encourage cottage and small scale enterprises by restricting volume of production in the large scale sector by differential taxation or by direct subsidies. ஸோ இன்னொரு திட்டம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த 1956 லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வர ப்ரொடக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், காட்டேஜ் பிஸ்னஸை வந்து சப்போர்ட் பண்ணாங்க. எப்படின்னா, டிஃப்ரென்ஷியல் டாக்ஸேஷன் போட்டாங்க. அதாவது லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு மாதிரியான டேக்ஸ், அப்புறம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு மாதிரியான டேக்ஸ், காட்டேஜ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மாதிரியான டேக்ஸ்னு அவங்க டாக்ஸேஷனில் வந்து வேரியேஷன் வச்சு, அதே மாதிரி டைரெக்டாகவும் எதனா மானியம் மாதிரி வழங்கி அவங்க வந்து இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. The industrial policy emphasized the necessity of reducing the regional disparities in level of development. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பாலிசியில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸை வந்து அவங்க வந்து உடச்செறிஞ்சாங்க. அதாவது வந்து இந்த வட்டாரத்திலேருந்து வர பொருளை தான் நம்ம வாங்கணும், இதை வந்து நம்ம இந்த இதிலேருந்து நம்ம வந்து எதையும் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு இந்த ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸை வந்து முதல்ல ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு அப்டக்கிள், இதை வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசியில் ரீஜனல் டிஸ்பாரிட்டியை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெடியூஸ் பண்ணாங்க. இந்த 1956 என்னென்ன இண்டஸ்ட்ரியல் ரெசல்யூஷன் பாலிசி இருந்ததுன்னு பார்ப்போம். ஷேப்டு பை த மஹாலனோபிஸ் மாடல் ஆஃப் க்ரோத். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் ரெசல்யூஷன் பாலிசியை வந்து எதை சார்ந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஹாலனோபிஸ் மாடல் ஆஃப் க்ரோத். நோட் பண்ணிக்கோங்க, 1956 இண்டஸ்ட்ரியல் பாலிசி வந்து எதை வந்து ஷேப் பண்ணி எதை முன்மாதிரியாக கொண்டு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு. ஸோ இந்த பாலிசியோட நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா, which suggested that emphasis on heavy industries would lead the economy towards a long-term higher growth path. அதாவது நம்ம இண்டஸ்ட்ரீஸ், ஹெவி இண்டஸ்ட்ரீஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அதிலிருந்து நிறைய வருமானம் வந்து நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம நாடோட வளர்ச்சி வந்து ஹையர் க்ரோத்தை வந்து பார்த்த மாதிரி போகும் அப்படின்றதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. The Industrial Policy Resolution 1956 classified industries into 3 categories. இங்கேயுமே வந்து 3 விதமாக வந்து பிரிச்சிருக்காங்க. 17 industries exclusively under the domain of government. These include inter alia, railways, air transport, arms and ammunitions, iron and steel and atomic energy. இங்கே வந்து எல்லா 17 துறைகளையும் கொடுக்கல, 17 பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரீஸை வந்து கவர்மெண்ட் வந்து டேக்கன் பண்ணிக்கிட்டாங்க. அதில் வந்து சிலது ரயில்வேஸ், ஏர் டிரான்ஸ்போர்ட், ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ், அயன் அண்ட் ஸ்டீல் அண்ட் அட்டாமிக் எனர்ஜி சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து ஃபுல் கவர்மெண்ட்டோட கீழே வந்துச்சு. 12 industries which were envisaged to be progressively state-owned, but private sector was expected to supplement the efforts of the state. 12 இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்னென்னா ஸ்டேட் ஓன் பண்ணிக்கிட்டாங்க. பட் அவங்க இன்னொரு இது என்ன கொடுத்தாங்கன்னா, லிபரேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ரைவேட் செக்டாரும் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. The third category contained all the remaining industries
and it was expected that private sector would initiate development of these industries, but they would remain open for the state as well. மீதி இருக்க கேட்டகரியை வந்து என்ன சொன்னாங்கன்னா, ப்ரைவேட் செக்டார் யார் வேணால் இந்த துறையில் வந்து சம்மந்தப்பட்டு இந்த துறையை வந்து வளர்ச்சி அடைய செய்யலாம், பட் இன்னொரு லிபரேஷன் இதில் என்னென்னா இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 1956க்கும் 1948 போட்ட பாலிசிலையும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. The government recognized the need for foreign capital for progressive Indianization of foreign concerns. இந்திய கவர்மெண்ட் என்னென்னா ஃபாரின் கேபிட்டல், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய நீடை வந்து நல்லாவே ரெகக்னைஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து ஓகே நம்ம வந்து எல்லாத்துலேயுமே வந்து நம்மளோட முதலீடை போட்டு தான் இண்டஸ்ட்ரீஸை வந்து பண்ண முடியுன்றதை வந்து அவங்க வந்து புரிஞ்சிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ வந்து ஃபாரின் கன்சர்ன்ஸையும் வந்து அவங்க வந்து ரெகக்னைஸ் பண்ணி நம்மளை வந்து ஸ்லோவாக வந்து ப்ராக்ரெஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி நம்ம இந்திய இந்தியவர்களும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதே டைம் ஃபாரின் கேபிட்டலையும் வந்து அவங்க வந்து ரெகக்னைஸ் பண்ணி ப்ராக்ரெஸில் வந்து கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் 1991. நடுவில் வந்து இதான் தேர்ட் வந்து அவங்க இண்டஸ்ட்ரியல் பாலிசி கொடுக்கறது. நடுவில் சில இயர்ஸோட பாலிசியை வந்து இங்கே கொஞ்சம் ப்ரீஃபாக கொடுக்கல, பட் எந்தெந்த இயரில் எந்தெந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி போட்டாங்கன்றதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்பாங்க. The main objective was to open the Indian economy into the globalization arena. ஸோ இந்த ரெசல்யூஷன் 1991 போட்ட இண்டஸ்ட்ரியல் பாலிசியோட ரெசல்யூஷன் என்னென்னா, நம்ம இந்திய பொருளாதாரத்தை குளோபலைசேஷன் ஆக்கணும், உலகமயமாக்குதல் ஆக்கணும் அப்படின்றது தான். இட் ப்ரொவைட்ஸ் அ நியூ டைரக்ஷன் டு த இந்தியன் மார்க்கெட். நம்ம இந்தியன் மார்க்கெட்டில், இந்திய பங்கு சந்தையில் வந்து ஒரு புது பாதை வந்து கொடுத்தது. ஆக்சுவலாக ஏற்கனவே கொண்டு வந்தது ஒரு மெத்தட் இல்லாமல் புதுசாக வந்து நம்ம இந்திய மார்க்கெட்டில் இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனை வந்து கொண்டு போச்சு. It focused on reducing the rate of inflation and building up foreign exchange reserves to accelerate the economic growth of country. நம்ம இது வந்து என்னென்னா, நம்ம வறுமையை வந்து குறைச்சி நம்ம பொருளாதார வளர்ச்சியை வந்து நல்லா ஒரு ஸ்பீடப் பண்ணி கொண்டு போச்சு. நம்மளோட அந்த டைமில் இருந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டை வந்து கம்மி பண்ணிவிட்டு நம்மளோட எக்கனாமிக் க்ரோத்தை வந்து நல்லாவே ஆக்ஸலரேட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட நம்ம இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் வந்து முடியுது. நெக்ஸ்ட் வந்து க்ரீன் ரெவல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இந்த க்ரீன் ரெவல்யூஷன்லேருந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து நம்ம இந்தியாவில் வந்து என்னென்ன தொழில்களை வந்து அழிச்சாங்கன்றதை ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தோம். செகண்ட் வந்து நம்ம இந்தியாவில் வந்து எப்படி வந்து இண்டஸ்ட்ரியல் டிரான்சிஷனை வந்து கொண்டு வந்தாங்க, எப்போ கொண்டு வந்தாங்க, அவங்க நம்மளை வந்து ஆள்றதுனால இண்டஸ்ட்ரியல் டிரான்ஸ்லேஷன்னால் நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து வந்ததுன்றதை பார்த்தோம். ப்ளஸ் நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நம்ம கவர்மெண்ட் நமக்காக என்னென்ன இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் எந்தெந்த இயர் போட்டாங்கன்றதையும் பார்த்தோம். அதில் வந்து ஒரு 3 இயரோட இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்தோம். ஸோ இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட்டு க்ரீன் ரெவல்யூஷன்லேருந்து தேர்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் லெசன்ஸும் பெருசு தான், கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் இந்த லெசன் வந்து ஒரு கதை மாதிரி தான் போகுது. ஸோ கதை மாதிரி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும். சரி, நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.